ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோ என்னோடய கார்டனில் இருக்கிற எல்லா செடிகள்லையுமே ரொம்ப ரொம்ப இஷ்டப்படுற செடி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த அடினியத்தை தான் சொல்லுவேன். எவ்வளோ வெயில் அடித்தாலும் எந்த ஒரு கேடுமே இல்லாமல் எந்த ஒரு கவனிப்புமே இல்லாமல் அதிகமான பூக்கள் பூக்கக்கூடியது இந்த அடினியம். கொஞ்சம் கவனித்து வளர்த்தோன்னா நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இந்த பூமியில் ஜீவிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடியது இந்த அடினியம். மழை பெய்கிற நேரங்களில் பூக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வெயில் காலங்களில் அதிகமாக இந்த செடி பூக்கக்கூடியது. இந்த செடியை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடினிய செடிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாட்டிங் மிக்ஸ். மற்ற செடிகளுக்கு கொடுக்கறது போல் அதிகமான உரமோ அதிகமான தண்ணியோ இந்த செடிக்கு தேவையில்லை. பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொஞ்சமாக மணல், கொஞ்சமாக தோட்டத்து மண், கொஞ்சமாக பேபி மெட்டல், இது கறித்துண்டு, இது கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு, இது கொஞ்சமாக கம்போஸ்ட். இவ்வளவும் போதும். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ பிளான்ட்டை நட போகிறோம். பொதுவாக இந்த அடினியன் பிளான்ட் மார்ச் மாதத்துலேருந்து பூக்கள் பூக்க தொடங்கும். நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய இந்த வெயில் காலங்களில் நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளை ரீபாட் பண்ண வேண்டியதை ரீபாட் பண்ணி, ப்ரூன் பண்ண வேண்டியதை ப்ரூன் பண்ணி வச்சோன்னா செடிகளில் நிறைய பூக்கள் பார்க்க முடியும். இப்போ நான் இந்த செடியை எப்படி ரீபாட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த செடியை தான் நான் இன்னைக்கு ரீபாட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இந்த சைடில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம்னாக்கி ஈஸியாக வரும். இந்த அடினியம் இந்த சைடில் இருக்கிற தோல் பிஞ்சு போகாமல் நம்ம பக்குவமாக எடுக்கணும். இப்போ நம்ம இதை நட போகிறோம். எடுத்துட்டேன் நான் அந்த தொட்டியிலேருந்து. இதில் வேர்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வேர்களெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அது மாதிரி தேவையில்லாத வேர்கள், சின்ன சின்ன வேர்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பெரிய வேர்களை மட்டும் நம்ம நட்டா போதும். அது மாதிரி இதோட இதுக்கு பேர் தான் கேடக்ஸ். இந்த கேடக்ஸில் ஏதாவது கீரலோ அதுக்கு ஏதாவது படாமல் பார்த்துக்கணும். இந்த பாகத்தை நட போகிறோம். அது மாதிரி நம்ம இப்போ வேர்களெல்லாம் வெட்டணும் இல்லையா, இந்த இடத்துல லைட்டாக சாஃப் வச்சு அப்ளை பண்ணோன்னா ஏதாவது அந்த இடத்துலேருந்து இன்ஃபெக்ஷன் வராது. அதுக்காக நம்ம லைட்டாக சாஃப் வைக்க போகிறோம். அந்த வேர் வெட்டணும் இல்லையா அந்த இடத்துல மட்டும், வேறு இடங்களில் எதுவும் வைக்க வேண்டாம். நீங்கள் இதை இப்படியே நடலாம், இல்லை ஒரு ரெண்டு நாள் இதை அப்படியே வச்சுட்டு கூட திரும்பவும் நடலாம். இது ஒன்றுமே பண்ணாது இந்த செடி. இப்போ நம்ம நட போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு பாட்டு. இந்த பாட்டில் கீழே கொஞ்சம் ஜல்லி, தண்ணி வடிஞ்சு போகிறதுக்காக கொஞ்சம் ஜல்லி போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல பாட்டிங் மிக்ஸ், இந்த பாட்டிங் மிக்ஸை மிக்ஸ் பண்ணி கட்டிங் மிக்ஸ் நம்ம போட போகிறோம். மொத்தமே எல்லாம் சேர்த்து ஒரு 3/4 பாகம் அந்த தொட்டியில் வர்றது மாதிரி போட்டால் போதும். நம்ம இனி அடினியத்தை வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பாகம் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம இனி இந்த பாகத்தை கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். அதில் ஏற்றி வைக்கிறப்போ இந்த கேடக்ஸ் அழகாக வளரும். அதுக்காக தான் நம்ம இந்த கேடக்ஸை கொஞ்சம் மேல் பாகத்தில் தூக்கி வைக்க போகிறோம். நட்டுட்டு 2 வாரம், ஒரு 2 வாரம் வரைக்கும் இந்த செடியை நம்ம நிழலான இடத்துல தூக்கி வச்சுருக்கணும். 2 வாரம் கழித்து மறுபடியும் நம்ம வெயிலில் எடுத்து மாற்றிடலாம். நட்டு முடித்தோன்னா தண்ணி கொடுக்கணும். இல்லைதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ. உங்கள் வீட்லேயும் அடினியம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ரீபாட் பண்ணி
இந்த மார்ச் மாதத்தில் நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.